அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா தேர்வு செய்யப்படுவார் என அக்கட்சியின் அமைப்பு செயலாளரும் செய்தி தொடர்பாளருமான பொன்னையன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ரகுவரனிடம் அவர் பகிர்ந்து கொண்ட தகவல்களை பார்க்கலாம். புதிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்காக எப்பொழுது பொதுக்குழு செயற்குழு கூட இருக்கு சார்? புதிய பொதுச் செயலாளரை பொதுக்குழு செயற்குழு தேர்ந்தெடுக்க வேண்டும். கூடிய விரைவிலே பொதுக்குழு செயற்குழு புதிய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கும். அந்த பொதுக்குழு செயற்குழுல யார பொதுச் செயலாளரா முன்னிறுத்துவீங்க சார்? கட்சியினுடைய 1.5 கோடிக்கு மேற்பட்ட கழக தொண்டர்கள், கழகத்தினுடைய ஆதரவாளர்கள், ஏன் பொதுமக்களில் பலர், அரசியல் கட்சி தலைவர்கள் பலர் அனைவருமே இணைந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் மனச்சாட்சியாக எப்படி புரட்சி தலைவி அம்மா இலங்கினார்களோ அதுபோல புரட்சி தலைவி அம்மாவினுடைய மனச்சாட்சியாக இலங்குகிற 33 ஆண்டு காலத்திற்கு மேலாக அம்மாவினுடைய நிழலாக செயல்பட்டு தியாக வாழ்க்கையை மேற்கொண்டு அம்மாவோடு சிறைவாசத்தையும் மேற்கொண்டு அம்மாவுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ இயக்க வளர்ச்சிக்கு உறுதுணையாக 20-30 லட்சம் உறுப்பினர்கள் மட்டுமே கொண்ட அதிமுகவை 1.5 கோடி உறுப்பினர்களுக்கு மேல் உருவாக்க அம்மாவோடு இணைந்து அம்மாவுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கி இந்த இயக்கத்தை ஒரு ஆலமரம் போல் வளர்வதற்கு உறுதுணையாக இருந்தாரோ அந்த சின்னம்மாவைத்தான் பொதுச் செயலாளர் வர வேண்டும் என்று ஏகமனதாக எல்லோருமே விரும்புகிறார்கள். அதுதான் நிலைப்பாடு, அதுதான் நிறைவேறும். அதிமுக அவங்க நீக்கப்பட்டாங்க, திரும்ப இணைச்சதற்கான எந்தவித அறிவிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதுக்கு ஏதாவது திருத்தங்கள் கொண்டு வரப்படுமா? தேவையில்லாத ஒன்று. புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இதய சிம்மாசனத்திலே குடிகொண்டிருந்தவர். புரட்சி தலைவருடைய அம்மாவுடைய இதயத்திலே இருந்த காரணத்தால் தான் 33 ஆண்டு காலம் அம்மாவோடு, அம்மா வீட்டிலேயே அம்மாவோடு சாப்பிட்டு அம்மாவோடு அவர் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அம்மாவோடு 2.5 கலந்தவர்கள் சின்னம்மா அவர்கள். எனவே அவர்கள் அதிமுகவினுடைய உயிர்நாடியாக இருக்கிறார், அச்சாணியாக இருக்கிறார், ஆணிவேக இருக்கிறார். யாரை வேண்டுமென்றாலும் பொதுச் செயலாளராக பொதுக்குழு செயற்குழு உருவாக்கலாம் என்பதுதான் அனைத்து இந்திய அதிமுகவினுடைய சட்ட நிலை. அதாவது அதிமுகவுக்கு அவங்க உழைச்சாங்க 33 வருடங்கள் அப்படின்னு இப்ப சொல்லப்படுதே தவிர முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போது இதுவரைக்கும் இதை பத்தி எதுவுமே பேசினதில்லை, சொன்னதில்லையே சார்? எல்லோருக்குமே தெரியும் சின்னம்மாவுக்கு பெரியம்மா எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பது. அம்மாவின் நிழலாக அனைத்து நிகழ்ச்சிகளையும் கலந்து கொண்டார். எந்த ஒரு மாநாடா இருக்கட்டும், எந்த நிகழ்ச்சியா இருக்கட்டும், எந்த ஒரு தேர்தலாக இருக்கட்டும், வீகம் வகுப்பது அவர்தான் என்பது அனைவருக்கே தெரியும். அண்மையில் கூட தேர்தல் அறிக்கை நடந்த தேர்தலுக்கு தயாரிக்கப்பட்டது. அந்த பொறுப்புகள் எங்களுக்கு தரப்பட்டது. அப்போது பெரியம்மா என்ன சொன்னார் தெரியுமா? சின்னம்மாவிடம் கலந்து இந்த தேர்தல் அறிக்கையை அவர் கூற ஆலோசனைகளை கேட்டு முடிவு செய்யுங்கள் என்று எங்களிடம் சொன்னார். நாங்கள் எல்லாம் சாட்சிகளாக இருக்கிறோம், அவ்வப்போது செல்லுகிறோம், காண்கிறோம். இது நாடறிந்த உண்மை. எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு அதை சிறுமைப்படுத்த நினைக்கிறார்கள். அவர்கள் என்ன மீற ஈடாராத காரணம் அம்மாவின் மனச்சாட்சியாக புரட்சித் தலைவர் மனச்சு இலங்குகிற சின்னம்மா இந்த இயக்கத்தை ஆலம்பரம் போல் வளர்வதற்கு உறுதுணையாக இருந்த சின்னம்மா இந்த இயக்கத்தை கட்டி காப்பார், காக்கவிடக்கூடாது என்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு எதிரிகள் பேசுகிற பேச்சுக்கு முக்கியத்துவம் தரமாட்டோம், தர வேண்டாம்.